பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க, கொண்டடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியேறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்தின, நான் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க. வண்டி ஓட்டுறா. ஏய், சொர்ணா விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ. மயில், உள்ள போ. உனக்கு உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா, நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சுருட்டு எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் சொல்றீ? ஏய், ஆவடியப்பா. ஏய், பேர் சொல்றான்டா இவன். அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதே ஏன் அப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவ கழுத்து நிச்சிரவா. முதல்ல அவங்க கழுத்துல சொல்லலாம். என்ன அது, நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையடுங்கண்ணே. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த கோஷை பத்தி தெரியும்ல, ஏன் அவங்களோட பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியும்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கையை ஓடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. ஆவடியப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறோம்? பாத்து புதுங்கற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா.
உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ப்ரூஃப் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50. யோ எடியா சீக்கிரம் காசை. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய், நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு யார் உத்தரவு போட்டது? அழகு சுந்தரம். அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ். அதுக்கு 9 பனானஸ். டேய், இந்தா இந்த சிட்டை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். ஏய், ஆ, அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? ஆ, அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? ஆ. அதனாலதான் இந்த உஷு. ஆ. இறைவன் இருக்கின்றான். ஆ. அண்ணே, இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்குடா. போய் ரூம்ல வைங்கடா. ஏய், விடுங்கண்ணே, என்ன விடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை, பொறுமை. வாழ்க்கையில ஏமாற்றம் வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, நான் போறேன். இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. அடிங்கோ போன ஓடி. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் என்ன இவனா? என்னடா சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளைகள் இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடைஞ்சிரும். வேண்டாம், போ, கூட்டு வா. விடு தம்பி, விடுப்பா. விடுங்க. இது உங்களுக்கு தேவையா? அண்ணே, கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. பிளேடி. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணே, கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. என்ன சண்டை கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, எதுக்கு இப்ப இந்த தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா அண்ணன், அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு? ஆமா, நானே மறந்துட்டேன். ஏய், எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? ஏய், சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பா எங்க தேடுன? அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. எட்ரா வாயில இருந்து. ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறயா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காளே ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞர்? நான் தான். போடா மண்டையா. டேய், வாயை தர. இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே, அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் தான் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது?
கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை. மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்தும். அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? அண்ணே, எடுத்து கொடுங்க. நீ என்னடா? தம்பி சொல்லுதுண்ணே. டா, இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேனே. அதோ அந்த குழம்பு இது குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா.